என்னுடைய அண்ணாவாகிய கோதாபிசூரன் சொன்ன பிரகாரம் இதோ திக்விஜயம் செய்ய வேண்டும். இன்ப மந்திரி கேளாய் உன்னித தேவர்களே உத்தமன் நம்முடைய அனைத்து படைகளையும் கூட்டுங்கள். அனைத்து படைகளும் அணிவகுத்து வர வேண்டும். திக்விஜயம் செய்வோம் அல்லவா? முதலில் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி போக வேண்டும் தெரியுமா? வாருங்கள் வாருங்கள் நான்கு வகை சேனைகளையும் அரக்க கூட்டங்களையும் நம்முடைய புடை சூழ்ந்து வர வேண்டும். அப்படியே தயார் செய்யும். மகாராஜா என்னுடைய முன்னோர்களான என்னுடைய பாட்டன்மார்கள் முப்பாட்டன்மார்கள் போன்ற சாருகன், சிங்கமகன், வாடுவாவன், கூரபத்மன் இப்படி சொல்லத்தக்கின இரணியன், இரணியாக்குதன் இப்படி சொல்லத்தக்கின எல்லா அரக்க கூட்டங்களும் அவர்களுடைய சதியாலும் கூட்டியாலும் இந்த மண்ணிலே இரையாகி விட்டார்கள். ஆனால் மகாராஜா அதையெல்லாம் முறியடிக்கும்படியாகத்தானே நானும் என்னுடைய அண்ணனும் அரிதாகிய தவத்தை செய்து அவர்களை எல்லாம் தேவ பயல்களை ஓட 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 வெட்டி வெட்டி அவர்களை கடலில் வீசி அந்த
தேவருடைய வம்சமே இருக்கக்கூடாது. அரக்க வம்சம் மட்டும் தான் ஆள வேண்டும். ஆள வேண்டும். மகாராஜா மகாராஜா அமிர்தம் கடைக்குள்ள வந்துச்சு எல்லாம் அவனுங்களே எடுத்துட்டாங்க மகாராஜா. இது கரெக்ட். இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? சொல்றேன். தர்மம் அடையும் பொழுது விடவே கூடாது. அந்த அமிர்தத்தை கடையும் பொழுது ஒரு பக்கம் கதிரை இருப்பதற்கு ஆள் இல்லை. அந்த வாசிக்கு என்ற பாம்பை பிடித்து அவர்களால் தூக்கி இழுக்க முடியவில்லை. எங்களுடைய உதவியை கேட்டார்கள். வாழ பிடிச்ச பசங்க மகாராஜா பக்கம் பிடித்து என்னுடைய மூதாதையர்கள் தலைப்பக்கம் பிடித்து இழுத்தார்கள். அப்படி இருக்கின்ற தருணத்தில் வெள்ளை யானை, காமதேனு, கற்பக விருட்சம், இப்படி அற்புதமான எல்லாம் வந்தது. அப்படி இருக்க எங்களுக்கு அதுல ஒரு சிறு துளி கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை. இது என்ன நியாயம்? பங்காளி துரோகம் செய்தவர்கள் படுவாதிகள். அவனே இந்த உலகத்திற்கு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது என்ன நியாயம்? இது நியாயமே மகாராஜா. நான் அவர்களை கேட்பது, அவர்களை கொலை செய்ய போவது, அடிப்பது, உதைப்பது என்னுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணி சொல்வதுதான் நியாயம். அதுதான் வேலை வாக்கு, அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். எனவே அவர்களை ஒழிக்காமல் விடக்கூடாது. மகாராஜா எது அடே இப்பொழுது நாம் போகின்ற அதங்களை ஓட்டி போகும்போது அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் எழுந்துவிடும். அந்த முதலிலே அந்த தேவேந்திர தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனை போட்டு அவனை சென்று அவனை அடி அஞ்சு அதைத்து உதைத்து அவன் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நாம் அள்ளி கொண்டு வர வேண்டும். அண்ட போன என்னோட விளக்கம் அந்த தேவலோகத்தை பரிபாலம் செய்து வரக்கூடிய என் பெயரோ தேவேந்திரன் என்று தெரிந்து கொள்வார். அப்படியே அதன் தவிர தும்பூர் நாட்டார்
நாடு வரும்போது கம்பை, ஊர்வசை, மேனகை, திலத்தம்மை என சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் எல்லாம் என்னை சுத்தி நாட்டியம் ஆடி வருகிறார்கள். அதன் தவிர நான் வந்து வெகு நேரம் ஆயிட்டவையினால் என்னுடைய மனைவியாகிய இந்திராணியை நான் அழைத்தேன் என்று அறிவித்தார்.
சாவா மருந்தாகிய அமுதம் பேர் பொருட்டாகத்தானே தீர்ப்பால் கடையிலே மந்தாகிலே மத்தாகவும் வாசி என்கிற நாகத்தை கைதாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறமும் கடையும் பொழுது மார்கடையில மக தோன்றிய அமுத கலசத்தோடு உற்பத்தி ஆகி தேவேந்திரனுக்கு பாஜகத்தானே இந்திராணி வருகின்றன தங்க உருவோயான செல்வத்திலோ லட்சுமி கலைகளிலோ சரஸ்வதி செல்வாக்கிலோ சிறந்த சீமாட்டி அழைத்தானே இந்த இந்திரலோகத்தில் சகல வித போக பாக்கியங்கள் பெற்று சகல போன அகில அண்டத்தவர்களும் அதிசயிக்கத்தக்க ஆனந்த போல வாழ்க்கை கைகள் அதில் பண்டு தூயாராம் சகலவித போக பாக்கியம் பெற்றிருந்தாலும் நாங்கள் ஒரு காலத்தில் சூரபத்மனால் துன்பம் அடைந்து உபத்திரம் வாங்க மாட்டாமல் நானும் எனது சுவாமியானவரும் குயில் வடிவம் கொண்டு சீர்காழி என்ற சிவந்தலத்திற்கு சென்று அங்கு மறைந்து சிவபெருமானை நோக்கி தாம் செய்தோம். பிறகு முருகப் பெருமாள் அருளால் அசுர உபத்திரம் தொலையவும் பிறகு நாங்கள் இருவரும் நலமாக அமராவதி பக்கம் வந்து இப்போது நல்லபடியாக ஆட்சி கொண்டு வருகின்றோம்ல. அது தவிர நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா என் சுவாமியானவர் அழைத்திருக்கிறான். அதை சென்று
பெண்ணே இந்திராணி, இந்த தினத்தில் என் பாதான இந்த கமலத்தை ஆதாரமாக சேவட்டப்படுகிறார் என்றென்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாள் என்று பெண்ணே இந்திராணி. ஆனால் சுவாமி அம்மனுக்கு ரூபாய் 100 கொடுத்துள்ளார். அன்னார் குடும்பத்திலே அவர் கலையானது அவர் இருக்கும் வரை மென்மேலும் இன்னும் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். தொலை முடிந்து இன்றுதான் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம். சுவாமி ஆனால் சந்தோஷம் கொண்டே
அமிர்தம் கருதும் போது அந்த அமிர்தத்திலே பிறந்த பணத்தை இவனிடம் கொடுத்து விடு, இல்லையா இவனை ஒழித்து விட ஒழித்து. ஐயோ இது என்ன கோலம் இந்த ஆசைக்கு வந்திட்ட நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு என்ன கொடுமை செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், ஏன் எங்களை இப்படி வதைக்கிறீர்கள்? என்ன வார்த்தை பேசுகிறாய்? ஓடிவிட உதவி உதவி என்று உதைத்து விடுவேன். யாரை பார்த்து மாண்டினோம் மனிதம் என்று சொல்கின்றாயா? சாகாவரம் பெற்ற இளதாபி சோழன் என்று அவனை பிடித்து அவருடைய கையை காலை எல்லாம் கட்டுங்களா.
கட்டா. ரெண்டு பேரும் கட்டி கையா ரெண்டு பேரும் அடாடி பேச்சு பேசுற அடியே ஏய் கட்டி தாய் வர்ற இவளுக்கு ஏய் அடி சின்ன போய் எதுக்கு போய் ரெண்டு பேரும் உட்காரு ஏத்துரு ஏய் நல்லா முடுறா ஏந்திரு ஏத்துரு ஏந்திரு உட்காரு சுத்து ஏந்திரு ஏந்திரு அவன் அடி அவன் அடி போடு போடு போடா டேய் நீ அடி ஒட்டு குடுக்குறான் அடா அடா போடு அடவே போடு அடா டாடியா வீட்டா டேய் உன்னிடம் இருக்கக்கூடிய காமதேனு கற்பவரிச்சம் வெள்ளையானை ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீ எனக்கு தர வேண்டும். அது இல்லாமல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ பசங்க பொட்ட பசங்களை வச்சு ஆட்டம் ஆடுறாரு இவரு. டேய், பொண்ணுங்களை யாருன்னு கேளுங்க. அவளுக்கு வேணனை, இல்லாதனை, இதையெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய நடன மாதர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நடனம் ஆடிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா? உன் பொண்டாட்டி எங்கடா கூட போற? ராஸ்கல். இனிமேல வந்து எங்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அரண்மனை அரக்க பெண்களுக்கு அங்கதான் ஆடணும். அரக்க பெண்களுக்கு துணித்தொலை கொடுக்கிறியா? வேற என்ன துணியா? அவருடைய உள்ளாடைகளை துணி கொடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அடே காவலரே, இவரை பிடித்துக் கொண்டு சிறைவடையுங்கள். நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன். பிறகு அடுத்து எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? இப்பொழுது இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவேந்திரனை சிறைபிடித்து விட்டோம். அந்த இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்து விட்டோம்.